ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேரேஜ் வீடியோ பார்ட் 2 தான். என்னோடய ஃபுல்லாக இருக்குது. என்னால் லென்த்தாக வீடியோ வந்து அப்லோடு பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோடு பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் இருந்துச்சு, பட் அந்த வீடியோ எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இப்போ என்னோடய ஃபோனில் இருக்க வீடியோ மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாமா எனக்கு கிஸ் பண்ணாங்க. இந்த மூமெண்ட்டை வந்து சத்தியமாக சொல்கிறேன், மறக்கவே முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களோட மேரேஜ் டைமில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களாலையுமே மறக்க முடியாதானே, அதே மாதிரி தான் எனக்கும். மாமா வந்து இப்படி சடனாக வந்துட்டு கிஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அது ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எனக்கு அப்பா இல்லைங்களா. அப்போது வந்துட்டு அப்பா இல்லை, அதையும் தாண்டி எனக்கு வந்துட்டு கிராண்டாக மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டும் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டான ஆட்களும் எங்கள் கூட இல்லை. ஸோ என்னோடய அம்மா மட்டும்தான், என்னோடய அம்மா, என் தங்கச்சி மட்டும்தான். அதை தாண்டி பின்ன யாருமே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்லணும், அதுதான் என் அம்மா தான் இதில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதையும் தாண்டி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் மேரேஜுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு செம்ம ஃபீவராக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு என்னோடய அம்மா கூடயும் ஹெல்ப்பாக சாப்பாடுக்கு சொல்ல வேண்டியவங்களுக்கு சாப்பாடு சொல்லணும் இல்லையா வரவங்களுக்கு, அதுக்கு போயிட்டு ஹெல்ப்பாக இருந்து எல்லாமே வந்து என் மாமாவும் என் அம்மாவும் தான் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஓடி வேலை செஞ்சாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மேரேஜ் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயந்தான் சொல்லணும். என்னால் இது வந்து எப்பயும் மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா இனிமேல் உங்களுக்கே தெரியும் பார்த்திங்களா, லைஃப்பில் வந்து ஒரு ஆண் துணை இல்லாத பெண்களை வந்து இந்த உலகம் வந்து எப்படி இழிவாக பேசும், எப்படியெல்லாம் வந்து நடத்துன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் எங்கள் லைஃப்லேயும் நடந்துச்சு. என் அப்பா என்னை விட்டு போயிட்டு 4 இயர்ஸ்க்கு பின்ன தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த 4 இயர்ஸ்க்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பனாக சொல்ல போகணுன்னா இதில் வந்து முழுக்க என்னோடய அம்மாவும் என்னை கட்டிக்கிட்டு இருக்க என் ஹஸ்பண்டு மட்டும்தான் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த மேரேஜை வந்து நடத்தினாங்க. அதையும் தாண்டி என்னோடய அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க என்னோடய மேரேஜ் நடத்த. எங்கள் அம்மாவுக்கு வந்து என் ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே அந்த மேரேஜ் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு என்கிட்ட வசதியும் கிடையாது. நாங்கள் வந்து கடன் வாங்கி தான் வந்து மேரேஜை நாங்கள் பண்ணோம். அதுவுமே வந்து கிராண்டாலாம் மேரேஜ் பண்ணவே இல்லைங்க, சிம்பிளாக தான் மேரேஜ் பண்ணோம். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னோடய ஆசையே வந்து என் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். பட் வந்து என் அப்பா என் கூட இல்லைங்க. என்னோடய மேரேஜ் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் அப்பா டெத் ஆகிட்டாங்க இல்லையா. அப்பா இல்லாதனால எனக்கு மேரேஜ் வந்து கிராண்டாக சொல்லி அப்படி பண்ண எனக்கு இஷ்டம் கிடையாது. 1000 பேர் ஆசீர்வாதம் பண்ணாலும் என் அப்பா ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு சமம். அந்த 1000 பேர் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா ஒருத்தர் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா அது 1000 பேர் பண்ண மாதிரி, 1000 பேர் என்ன 1,00,000 பேர் பண்ண மாதிரி. பட் என் அப்பாவே இல்லையே, நான் எதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். அதையும் தாண்டி எங்களுக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணவோ இல்லை நான் இருக்கேன் நீ மேரேஜ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. எங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ண தான் நிறைய பேர் இருந்தாங்களே தவிர மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அதனால் வந்து என்னோடய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு. என்னோடய மேரேஜ் வந்து முருகர் கோயில் தாங்க நடந்துச்சு. அதனால் வந்து அந்த முருகரே வந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் வந்து என்னோடய மேரேஜ் வந்து சிம்பிளாக நடந்தாலுமே எனக்கு வந்து இந்த மேரேஜ் வந்து மறக்கவே முடியாது லைஃப்பில். அந்தளவுக்கு ஸ்வீட்டான மெமரினே சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து மேரேஜ் ஆன நாளும் மேரேஜ் ஆன அந்த என்ன சொல்கிறது அந்த மேரேஜ் நாள் அப்போ வந்து மறக்க முடியாத நினைவுகள் நிறையா இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. எல்லாருமே வந்து எனக்கு மேரேஜ் ஆகுமான்னு சொன்னாங்க முன்னாடி. மேரேஜ் பண்ணி வச்ச அந்த ஆண்டவனுக்கும் அதையும் தாண்டி எனக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என் கூட ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த என்ன சொல்கிறது என் அம்மா தான். ஒரு ஆண் துணை இல்லாமல் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த அளவுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே கிராண்டாக இருக்க மாதிரி மேரேஜ் பண்ணி எனக்காக கஷ்டப்பட்டு எனக்காக வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அங்கே இங்கேன்னு ஓடின என் அம்மாவுக்கும் என்னோடய மாமாவுக்கும் ரொம்பவே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அதனால தான் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து என் ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டேஜ்லையுமே எங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் இருந்தாலுமே
என்னோடய மாமா சொல்கிற விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் நான் அதை வந்து கண்டிப்பாக நான் கேட்பேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்காக வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்கங்க. அன்றைக்கி மேரேஜ்க்கு முன்னாடி நான் இருக்கேன், மேரேஜ் பண்ணலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி தைரியமாக என் கூட எனக்கு துணையாக இருந்தது பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவும் என்னோடய வீட்டுக்காரரும் தான். அதனால் வந்து என் வீட்டுக்காரரும் என் அம்மாவையும் என்ன சொல்கிறது, என் வீட்டுக்காரை வந்து என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்கிறத விட ஒரு படி மேலே என் அப்பா, அந்த அப்பா இடத்துல தான் சொல்லணும். ஏன்னா வந்து அப்பா இடத்துல வந்து யாரையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது உண்மை தான். பட் அதையும் தாண்டி ஒரு அப்பா இல்லாத பொண்ணுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துலையும் ஹஸ்பண்ட் ஸ்தானத்துலையும் ஃப்ரெண்டாகவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு என் ஹஸ்பண்டை பிடிக்கும். அதையும் தாண்டி என் அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க வீடியோவில். நான் மேரேஜ் பண்ணி இந்த ஊருக்கு வந்த பின்ன இந்த வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்காக வந்து நிற்கிற 2 உயிர் யார் தெரியுமாங்க? என் அம்மாவும் என் தங்கச்சி மட்டும்தான். பின்ன யாராச்சும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேனா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. என் அம்மாவும் என் தங்கச்சி மட்டும்தாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அப்பா இருக்க வரைக்கும் தான் எல்லாமே. அது பாசமாக இருந்தாலும் சரி, வேஷமாக இருந்தாலும் சரி, அப்பா இருக்க வரைக்கும் தான். ஒரு ஆண் துணை இல்லை அப்படின்னா அப்பா சைடு சொந்தத்துலேயும் நமக்கு சப்போர்ட் இருக்காது, அம்மா சைடு சொந்தத்துலேயும் நமக்கு சப்போர்ட் இருக்காது. எனக்குன்னு இருக்க 2 உயிர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி, என் அம்மா மட்டும்தான். அவங்கள வந்து நான் கடைசி வரைக்குமே கைவிட மாட்டேன், கைவிட போகிறதும் கிடையாது. எனக்கு எல்லாமே என் அம்மா, என் தங்கச்சி மட்டும்தாங்க. சத்தியமாக அதுதான் உண்மை. அதுதான் இந்த வீடியோ மூலியமாகவும் நான் சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு 1000 பேர் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த 1000 பேர்த்துக்கு தாண்டி என் ஆண்டவன் எனக்கு துணையாக இருக்கான். அதையும் தாண்டி என் அம்மா, என் தங்கச்சி, என் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க. எனக்கு அது போதும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நாள். ஆனாலும் இப்போ வரைக்கும் பாருங்கள், என்னோடய அம்மா ஒர்க்கு போயிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்குது, உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது. அப்பப்போ என் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே என் அம்மா எனக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் இப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எல்லா பொண்ணுங்க வீட்லேயுமே ஒரு கணவன் இறந்துட்டாலே பொண்ணுங்களை வந்து வேலைக்கு அனுப்புவாங்க. ஆனால் என்னோடய வீட்டில் என் அம்மா, என் அப்பா இறந்த பின்னையும் என் அம்மா எங்களை வேலைக்கு அனுப்பலை. என்னோடய அம்மா தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே பாருங்கள், எங்கள் அம்மா 7 மணிக்கு ஒர்க்குக்கு போவாங்கங்க. 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஃபுல்லாகவே நின்று தான் வேலை செய்யணும், உட்காந்து வேலை செய்கிறது கிடையாது. அப்போது காலைல நின்றுட்டே இருக்கும்போது எவ்வளோ பெயினாக இருக்கும். அந்த பெயினையும் தாண்டி எங்கள் அம்மா எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே அழுகையாக வரும். அதையும் தாண்டி இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கு பின்ன நானும் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிற ஸ்டேஜில் தான் எனக்கு வந்து என்னோடய அம்மாவோட அருமை வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் உணர்த்துது. ரொம்ப புரியுது என் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த இடத்துல நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். அதையும் தாண்டி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து அம்மா கூட இருக்கும்போது அருமை தெரியாது, அம்மா விட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது உண்மை தான். கண்டிப்பாக புகுந்த வீட்டுக்கு நம்ம போகும்போது தான் அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்போ தான் நம்ம அம்மா பற்றி யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எனக்காக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாவும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க. சத்தியமாக நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா வீடியோவில். என் அம்மா இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு பிடிச்சது, என் வீட்டுக்காருக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொருள் வாங்கிட்டு வருவாங்கங்க. அவங்ககிட்ட காசே இருக்காது. ஆனால் இருந்தாலுமே எப்படியாச்சும் நம்ம போகிறோமே, பொண்ணை பார்க்க போகிறோம், பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மா. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய மேரேஜ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.